எல்லாமே ஏன் இருக்கு அப்படின்னு ஒரு காமன் விஷயத்தை நான் சொல்ல போறேன். முதல்ல ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார், பின்பு அந்த நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கிறார். இயேசு உலகத்தை விட்டு போகிற போதனையை கொடுக்கவே இல்லை, உலகத்துக்கு உள்ள போற போதனையை தான் கொடுத்தார். வெறும் படைப்பை பற்றி மட்டும் ஆதியாகமம் ஒன்றில் பேசப்படவில்லை, படைப்பின் நோக்கமும் பேசப்படுகிறது. எல்லாருக்குமே ஆள்ற நேரம் இருக்குது. அவர் வெறுமனையாய் உங்களை வாழ வைக்கிற தேவன் மட்டுமல்ல, தேவைப்படும் இடங்களில் எல்லாம் உங்களை ஆள வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். The reason for everything, எல்லாவற்றுக்கும் நோக்கம் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். Praise God. இந்த காலை முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இப்போ ஒரு 2 வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் 3வது வாரத்தில் நடக்கிற சர்வீஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, வந்திருக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். சில பேர் இன்றைக்கி தான் முதலாக நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி யாராவது ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி வந்திருக்கிறவங்க இருக்கீங்களா? கை தூங்க பார்க்கலாம். அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களை வரவேற்கிறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய ஆரம்பங்களை கொடுக்க இருக்கிறார். இதுவரை இல்லாத சில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ ஐ திங்க் இந்த சர்வீஸ் சரியாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 9:30 மணிக்கு கரெக்டாக முடிக்கணும். இல்லைன்னா அடுத்தால வந்துடுவாங்க. நம்ம உங்களை வெளியே விடாதபடி ஒரு கூட்டம் என்ன பண்ணிவிடும் உள்ள. இந்த காலை சர்வீஸில் 2 வாரங்களாக ஒரு தலைப்பை கீழ் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு தலைப்பு தான், ஆனால் அதில் வேறு டைமென்ஷனில் இருக்கிற காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த தலைப்புக்கு பேர் பர்பஸ். எல்லாம் சொல்லுங்கள், நோக்கம். நல்லா சொல்லுங்கள் 3 முறை. நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க. பர்பஸ். இப்போ பர்பஸ்னால் என்னென்னு பேசுனா 3/4 மணி நேரம் ஆகிடும். நோக்கம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு காரியம் எதற்காக இருக்கிறது என்பது தான் நோக்கமாக இருக்குது. the reason and meaning for things. ஒரு காரியம் இருப்பதினுடைய காரணமும் அதற்கான அர்த்தமும். எல்லாம் சொல்லுங்க, ரீசன் அண்ட் மீனிங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அர்த்தங்களும் காரணங்களும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது எல்லா காரியத்தை குறித்தும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. எந்தெந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் இதை குறித்து அறிந்து கொள்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் எல்லாத்தையும் படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, God is a God of purpose. எல்லாம் சொல்லுங்க, தேவன் நோக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாத்தையுமே எப்படி தான் செய்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணுகிறார், செய்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். உங்கள் வாழ்வை கட்டும்படியாக, உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் வாழ்வை பெருக செய்யும்படியாக ஒரு நல்ல நோக்கத்தோடு தேவனால் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். த ரீசன் ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றுக்கும் நோக்கம் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். ஸோ அதில் 2 நோக்கங்களை குறித்து இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். சில பேர் கேட்கலாம் அது என்னன்ட்டு. ஒன்று, நான் ஏன் பிறந்தேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. நிறைய பேர் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. பெர்க்மான்ஸ் பாட்டு நினைச்சிடாதீங்க. இது பெர்க்மான்ஸ் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாடின பாட்டு. அது என்னன்னா, பாட்டு என்னன்னா, நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் எல்லாருடைய நிலைமை. பார்த்தா நமக்கு ஒரு 5-6 பெத்து போட்டிருப்போம், அதுக்குள்ள எல்லாம் வந்திருக்கும். ஆமாம், இது நம்ம எதுக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம 2-3 என்ன பண்ணிடுறோம், உருவாக்கிடுறோம். ஏன்னா லைஃப் அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னேன்னா, அப்போ எல்லாருமே பிறந்ததுக்கு என்ன இருக்குது, ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு காரணத்தோடு பிறந்திருக்கிறேன். அதில் எல்லாமே நோக்கத்தோடு இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதான் பேசினேன். முதல் வாரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போகும்போது சிடி இருக்கும், வாங்கி கேளுங்க. இல்லைன்னா யூடியூப்ஸ்க்கு போனீங்கன்னா நான் ஏன் பிறந்தேன் பாலசேகர்னு போட்டு அந்த மெசேஜ் என்ன பண்ணலாம், நீங்கள் கேட்கலாம். அடுத்தது, இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது, அதுதான் போன வாரம் பேசினேன். அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க நிறைய பேர். கேட்கலன்னா அதையும் திருப்பி என்ன பண்ணுங்க, கேளுங்க. எல்லாம் சொல்லுங்கள், இந்த வாழ்க்கை எதற்கு.
ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, அதனுடைய தொடர்ச்சியாக என்ன இன்னைக்கு சொல்ல போகிறேன்னா, எல்லாமே ஏன் இருக்குது அப்படின்னு ஒரு காமன் விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். எல்லாம் ஏன் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். எல்லாம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம்? பணம் எடுத்துக்கலாம், வாழ்க்கை எடுத்துக்கலாம், உறவுகள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பை எடுத்துக்கலாம். எல்லாமே ஏன் இருக்குது அப்படிங்கிறது, இந்த எல்லாம்ல என்ன போட்டுடலாம், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், உள்ள கொண்டு வரலாம். எல்லாம் ஏன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காமனான திங்ஸ் இன்னைக்கு நான் பேசுகிறேன். இது கவனிங்க, இன்னும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை இது ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏசாயா புத்தகம் உங்கள் பைபிளில் வேகமாக திருப்புங்க. நான் பேசின முகவரை உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா அது புரிஞ்சாதான் அடுத்தால நான் பேசுகிறது என்ன பண்ண ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். சபையில் நிறைய நேரம் ரொம்பவும் நம்மளை மூளையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி சிந்திக்கிற மாதிரி யோசிக்கிற காரியங்கள் கேட்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துடலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்தால் எழுத வேண்டியது இருக்குது, யோசிக்க வேண்டியது இருக்குது, என்னெல்லாமோ பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணாதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க எங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் கவனிங்க, ஏசாயா 40 எடுத்தீங்களா 5:18 வசனம் பாருங்க. எதுக்கு பைபிள்ல இருந்து இதை படிக்கிறோம் அப்படின்னா, பைபிள் தான் உங்களை என்னையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற மேனுவலாக இருக்கிறது. இட் இஸ் அ மேனுவல். எல்லாம் சொல்லுங்க, இட் இஸ் அ மேனுவல். மேனுவல்னா என்ன? ஒரு பொருளை உண்டாக்கினவர் அந்த பொருள் எதற்காக என்பதையும் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் சொல்லி தரும்படியாக கொடுக்கப்படுகிறதா என்னது, மேனுவல். அப்போ நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இயங்கணும், இதெல்லாம் வேற எங்கேயோ போய் நீங்கள் கேட்க முடியாது, கல்வி சாலையில் போய் கேட்க முடியாது. ஏன்னா அதுவே எதுக்கு இருக்குன்னு தெரியல. அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் வரணும், உங்களை உண்டாக்கினவரிடத்தில் வரணும். அப்படி வருவது தான் ஞானம்னு வேதவசனம் சொல்லுது. பாருங்களேன், வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது, தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது அப்படிங்க நிறைய பேர். ஏன் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிள். பார்த்துலப்பா சொல்லுங்கள், எவ்ரி திங் இஸ் சிம்பிள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லும் போது அது கஷ்டமாக இருக்கலாம். அது எப்படிங்க சிம்பிள், எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் சிம்பிள். எப்போ தெரியுமா? உங்களை உண்டாக்கினவரிடத்துல என்னைக்கு அப்பான்னு வந்துட்டீங்களோ அன்னைக்கு எல்லாமே சிம்பிளாக மாறிடுது. அல்லேலூயா. அவரிடத்திலே நீங்கள் வந்து அவர் என்ன எதுக்காக வச்சிருக்கிறாரு, அவர் என்ன பேசுறாருன்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே என்ன ஆரம்பிச்சிருது, சிம்பிள் ஆயிடுது. அதுதான் விஷயம். அவருக்கு செவி கொடுக்கிற நாள் உங்கள் வாழ்க்கை கீழிருந்து மேலே போகிற ஒரு நாளாக இருக்குது. அவருக்கு செவி கொடுக்குற நாள் வியாதியிலிருந்து சுகத்துக்கு போகிற ஒரு நாளாக இருக்குது. அப்போ அந்த கிரியேட்டர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒவ்வொரு படைப்பும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. த ரீசன்ஸு மீனிங்ஸ் ரெண்டுமே அவர் தான் சொல்ல முடியும். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர். அதனால தான் பைபிள் வச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய கையேடு. ஆமென். ஆனால் இந்த கையேடை கையில் எடுக்காமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியாது. இதை எடுத்து, இது என்ன சொல்லுது, இதை எடுத்து வைத்து தேவனோடு கூட அமர்ந்து ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை நடத்துன்னு கேட்கும் பொழுது இது மூலமாக நிறைய விஷயத்தை தேவன் உங்களோட என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மீடியம். தேவன் உங்களை சந்திக்க, உங்களோடு பேச அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய மீடியம் இது தேவனுடைய வார்த்தைகள், அதாவது வேத வாக்கியங்கள். ஏசாயா 45:18 வாசிக்கிறேன், எடுத்துட்டீங்களா? பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நல்லா கவனிங்க, நிறைய சாமி இருக்கு, அதுல இயேசு சாமி தான் மெய்யான சாமி. இப்படி பேசிட்டோம் நாம. அப்போனா நம்மளே என்ன சொல்றோம், நிறைய பேர் இருக்கிறாங்க போல, அதுல ஒருத்தர் யாரு, இயேசு. அதுல ரொம்ப வல்லவர் யாரு, இயேசு. இப்படி பேசி வச்சுட்டேன் நான். அவர் சொல்றாரு, நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேற ஒரு பயிலும் கிடையாதுங்கிறாரு. நமக்கு தெரியலப்பா, நம்மளுக்கு எங்க ஆண்டவர் இருக்காங்களா, உங்க ஆண்டவரோட பெரியவர். அப்ப அதை ஆண்டவர்ன்றீங்களே நீங்க தான். இங்க சிறுசு ஏங்க, கடவுள்ல எப்படி சிறுசு பெருசு இருக்க முடியும்? கடவுள்னா அவர் தான். அதுல சின்னது பெருசு, சின்ன கடவுள், பெரிய கடவுள், குட்டி தேவதைகள் இப்படிலாம் கிடையாது. பாருங்க, அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், வேற ஒரு பயலும் இல்லை. மாடல் டிரான்ஸ்லேஷன். வேற ஒருவரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஒருவரே, வேற ஒருவரும் கிடையாது. ஆமென். இருக்கிற குழப்பத்தில் பெரிய குழப்பமாக இதை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு பிடிச்சிங்கன்னா பெரிய இதாகிடுது. ஒன்றும் இல்லை, அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிங்க. அவர் தான் சிருஷ்டிக்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டோம்.
அவர் தான் படைப்பின் தேவனா, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினாருங்கிறது நல்லா தெரியும் பாருங்க. அப்போஸ்தலர்கள் அதை தான் பேசுறாங்க. வேற ஒரு நாமமும் இல்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, there is no other name. Come on, say there is no other name. To be saved, to be healed, to be prosper. நீங்கள் செழிக்க, நீங்கள் சுகமாக, நீங்கள் நன்றா இருக்க அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் இல்லை. என்னத்தெல்லாமோ தேடி பார்த்தேன், என்னத்தெல்லாம் தேட முடியாது. தேட வேண்டியது ஒரே ஒருவரை, தேவனாகிய கர்த்தரை, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை. ஒரு மனிதன் அறியும் போது, அறிக்கை பண்ணும் பொழுது மெய்யை அவன் கண்டுகொள்கிறான். இப்ப கவனிங்க, அவர் ஒரு விஷயத்தை இங்க பேசுறாரு, அதுதான் முக்கியமா இருக்குது. என்ன பேசுறாரு பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து, எல்லாம் சொல்லுங்க, வானங்களை சிருஷ்டித்த. ஹல்லேலூயா. எல்லாமே தன்னால வரலங்க. தன்னால வந்ததா சொல்ற இதை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இருத்தலுக்கான காரணங்களை உங்களால தேட முடியாது. எல்லாத்தையுமே ஒருத்தர் படைச்சார். வானங்கள் என்ன பண்ணாரு? இது ஏதோ தன்னால வந்துச்சு இல்ல, வானத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சிருஷ்டித்தார், படைத்தார். அதுக்கப்புறம் பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. இப்ப இதுல தான் படிக்க போறோம். இதெல்லாம் படிக்க போறோம் பாருங்க. ரெண்டு வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள். ஒன்று வெறுமையா இருக்க அப்படின்னு போட்டிருக்கா, அடுத்தது குடியிருப்புக்காக அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல். அப்போ தேவன் எதையுமே எப்படி படைக்கிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வெறுமையா இருக்கும்படி எதையும் படைக்கல. உங்களையும் வெறுமையா இருக்கும்படி படைக்கல, அருமையா இருக்கும்படியாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெறுமையா இருக்க என்ன படைக்கல. எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாருங்க. பூமியை அவர் என்ன எப்படி பண்ணலையா? வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ சும்மா இருந்துட்டு போட்டுமே. சிலர் வந்து இந்த ஷாப்பிங் போவாங்க பாருங்க, கண்ணில் பட்டதெல்லாம் வாங்குவாங்க. அதாவது ஏதாவது வாங்கணும். சிலர் என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தேவையான பொருள் பார்ப்பாங்க, வாங்குவாங்க. சிலர் அப்படி கிடையாது, சும்மா போவோமே, போயிட்டு எதாவது ஒரு 4-5 பொறுக்கிட்டு வருமே, ஏதோ 50% டிஸ்கவுண்ட்டுங்கானே, விட்டுறக்கூடாது. அவன் வாரம் 50% அங்கே போட்டுட்டு இருப்பான். எதையாவது வாங்குவோம் அப்படின்னு போவாங்க பாருங்க. அது மாதிரி கடவுள் வந்து படைக்கும் போது சும்மா இருந்துட்டு போட்டோமே, பூமின்னு ஒன்று இருக்கட்டுமே, மனுஷன்னு ஒன்று, ஆடு படைச்சோம், கோழி படைச்சோம், ஆத்தா நாய் வளர்த்தா, எல்லாம் வளர்த்தா, இந்த இவனையும் வளர்த்தா அப்படிங்கிற லிஸ்ட்டில் பாருங்க. நான் 2 வகையான மக்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு புரியதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஸோ அதனால் என்னத்தெல்லாமோ படைச்சோம், சரி இந்த மனுஷனையும் படைச்சு விடுவோமே அப்படின்னு படைக்கல, பூமியையும் படைப்போமே அப்படி படைக்கல. தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு படைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காம. அப்படின்னா நீங்க அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டினா உங்களை குறித்து நீங்கள் ஒன்று என்ன வேண்டும்? என்னை வெறுமையா இருக்க படைக்கல, என்னை சும்மா இருக்கிற படைக்கல, என்னை ஒரு நோக்கத்தோடு அவர் படைத்திருக்கிறார். இந்த விதத்துல இருந்து நீங்க உங்க என்ன ஆரம்பிக்கணும், உங்களுடைய திங்கிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? கிரியேட்டருடைய அந்த படைப்புல இருந்து உங்களுடைய யோசனைகள் துவங்கணும். எப்படி யோசிக்கணும்னா, என்னை வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கவில்லை. அப்புறம் எப்படி அப்புறம் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் குடியிருப்புக்காக. எல்லாம் சொல்லுங்க, குடியிருப்புக்காக. அப்போ தேவன்கிட்ட 2 விஷயம் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, முதல்ல ஒரு நோக்கத்தோடு படைக்கிறார், பின்பு அந்த நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு படைக்கிறாரு, அப்புறம் அந்த நோக்கம் எதுக்குங்கிறத அவரே அறிவிக்கிறார். நீனே கண்டுபிடிச்சிக்கோப்பா, நானே ஏதோ ஒரு களிமண் எடுத்து இப்படி விளையாண்டுட்டே இருந்தேன், தடார்னு ஆதாம் வந்துட்டான். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பொம்மை செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அப்படியே பண்ணிட்டே இருந்தேன், டக்குன்னு பார்த்தா மூக்கு கை ஒரு மனுஷனாக வந்துட்டான். சரி இருந்துட்டு போவோமே, எத்தனையோ சட்டிப்பானை பண்ணோம். அது மாதிரி இந்த ஆதாமும் ஒருத்தன் அப்படின்னு நிறைய பேர் கடவுள் களிமண் விளையாட்டில் வந்தவன் போல இவன் அப்படின்னு யோசித்தாங்க. கிடையவே கிடையாது பாருங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி கிடையாது. வெறுமையா இருக்க சிருஷ்டிகளை எப்படி எதுக்காக சிருஷ்டிருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, குடியிருப்புக்காக. அப்போ உங்களுக்காக இந்த பூமி என்பது என்ன? உங்களுக்கான வீடு. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வீடு. நல்லா சொல்லுங்க, இந்த பூமி என்னுடைய வீடு. ஆனால் கிறிஸ்தவம் இதை விட்டுட்டு போயிட்டு எங்கேயோ. கிறிஸ்தவம் என்ன நினைக்குது? பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. அப்போ இது யார் வீடு?
ஹலோ, கரெக்டுங்க. பரலோகம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்ப இது யார் உள்ளதுன்னு கேட்கிறேன் நான். இதை யாருக்காக படைச்சாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே சொல்லிடுவாரு. சங்கீதம் 105:16 வாசிக்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, இது எனக்கு கொடுத்தார். அது தாய் வீடுனா இது தகப்பன் வீடுங்க. ஆமென். நம்ம இந்த வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, இல்லப்பா, குடியிருப்புக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், இதை ஏற்படுத்தியிருக்கிறேன், நோக்கத்தோடு இதை சிருஷ்டித்திருக்கிறேன். 2 சிந்தனைகள். ஒன்று பாருங்க, நான் பேசுகிற போதனைகள் உங்களுக்கு உடனடியாக சில விஷயம் புரியல, இல்லை உங்களுடைய சிந்தனையிலிருந்து அது மாற்றாக இருக்கும்னா கொஞ்சம் தொடர்ந்து வந்து தயவு செய்து கேட்டுருங்க. ஏன்னா இதுவரை நீங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் மாறா ஒன்று நீங்கள் கேட்பீங்க. நிறைய நேரம் மாறா கேட்கறதுனால அது தப்புன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒருவேளை நம்ம கேட்டது சரியாங்கிறத யோசித்து பார்க்கணும். சரிங்களா? இயேசு வந்து உலகத்தை விட்டு போகிற போதனையை கொடுக்கவே இல்லை, உலகத்துக்கு உள்ள போற போதனையை தான் கொடுத்தார். அங்கச்சான்னு தெரியலீங்களா? என்ன சொன்னாரு? உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறதுக்கும் உலகத்தை விட்டே புறப்பட்டு போங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எப்படி போயிடுச்சு பாருங்க கிறிஸ்தவம். அதாவது உலகமெங்கும் போங்கன்னாரா, உலகத்தை விட்டே போங்கன்னாரா? என்ன பாட்டிமா சொல்லுங்க, என்ன சொன்னார் இயேசு? அவர் என்ன சொன்னாலும் நல்லதான் சொல்லியிருப்பாரா? உலகத்துக்குள்ளே போங்கிறார் அவரு. இவங்க பூரா வந்துக்கிட்டு உலகத்தை விட்டு போவோம் அப்படிங்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குது, என்ன ஏன் இந்த பூமிக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கங்கள் தெரியலன்னா எல்லாமே தப்பாயிடும். பார்த்து சொல்லுங்க, நோக்கம் தெரியலன்னா எல்லாமே தப்பாயிடும். தட் மீன்ஸ் நீங்க வந்து பர்பஸ் உங்களுக்கு புரியலன்னா அது அபியூஸ் பண்ணப்படும், அது தவறாக பயன்படுத்தப்படும். பாவம் பாவம் நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்றோமா இல்லையா? இப்போ நம்ம நீதி நீதின்னு சொல்றோம். அப்படி எப்படி அப்படிலாம் நாங்கள் எங்கெங்க சொல்கிறோம்? அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நீதி நீதின்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறோம். பொதுவாக பாவம் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? பாவம்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த நோக்கத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன். அது என்னென்னா, பாவம்னா வேற ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிங் த மார்க். மிஸ்ஸிங் த மார்க், அதாவது குறியை தவற விடுதல், அதான் பாவம். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஒன்று எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்காக அது பயன்படுத்தப்படலை, அதுதான் சின். இல்லைங்களா? இந்த சேர் எடுத்து ஒற்றை அடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அது பேர் பாவம். சேர் பாவம். ஏன்னா எதுக்காக அது உருவாக்கப்பட்டதோ அதுக்காக அது என்ன பண்ணல, பயன்படுத்தப்படவில்லை. அப்ப சின் சின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா என்னது சின்னு, எது பாவம்? சும்மா அது பாவம் இது பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சிம்பிளா சொல்றேன், பாவம்னா என்னன்னா மிஸ்ஸிங் த மார்க். அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது அதுக்காக வாழவில்லை, அதற்காக அது இயங்கவில்லை. அப்படி அதை தவறாய் பயன்படுத்துவோம் என்றால் அது என்னது? சின். பாத்ரூம்ல குளிக்கிற கப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வர ஒருத்தருக்கு தண்ணி கோரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது பாவம். அதுதான் என்னது அப்படின்னா என்ன, அவருக்கு தண்ணி கொடுத்ததுல ஒரு பாவம் இல்லை, எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு அதை என்ன பண்றீங்க, வேற இடத்துல கொண்டு போய் என்ன பண்றீங்க, யூஸ் பண்றீங்க. விளங்குதுங்களா? இதை மனசுல வச்சுட்டே வாங்க. இப்போ இதை நான் உள்ள போயிடுறேன். அப்ப என்ன பார்க்குறோம்? எல்லாமே எதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு? ஒரு நோக்கத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு இருக்கிறது. நோக்கத்தோடு தேவன் உருவாக்குறது மட்டும் இல்லை, அந்த நோக்கத்தை அவர் என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். இப்போ உங்களை நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறாரு, ஆனா அவர் அதை அறிவிக்க விரும்புகிறார். நீ எதுக்குன்னு சொல்ல விரும்புகிறார். அதை தான் போன 2 வாரங்களும் கொஞ்சம் நான் பேசினேன். பவுல் அப்போஸ்தலன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்க முடியும், என்ன எதுக்கு படைச்சிருக்கிறீங்க, நான் எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறேன். அப்படி கிரியேட்டரோட ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் இருத்தலுக்கான நோக்கம் அவனுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவங்க இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு மத சிந்தனையோடு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வினா, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு சொன்ன உடனே ட்ராக்ஸ் எடுத்து ஊழியம் செஞ்சிரு அப்படி சொல்லிடுவார் போல. ஏன்னா அவருடைய வாய்ஸ் இவங்களுக்கு ஏற்கனவே ரெக்கார்டடா இருக்கு. நான் ரொம்ப வேகமா பேசுறேன்னு நினைக்கிறேன். அதாவது கடவுள் இந்த மாதிரி தான் பேசுவாருன்னு உள்ள என்ன இருக்குது,
ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்குது. இப்போ நம்மளே பாருங்களேன், சிலட்ட ஒன்று சொல்ல வருவோம் இதானன்றுவாங்க. ஏன்னா உங்கள் ரெக்கார்டட் வாய்ஸ் உள்ளே இருக்குது. இல்லைங்க இந்த முறை அதை சொல்ல வரலன்னா, அப்போ போன முறை இப்படி ஆரம்பித்து இப்படி தானே முடிச்சிங்க அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் எதை தான் சொல்ல வாரீங்க? இதைத்தான் சொல்ல வாரீங்க. எனக்கு தெரியும், நான் இப்போ இந்த ஃபோன்ஸ்லாம் வருமா, சில நேரம் யாரும் இல்லைன்னா நான் தான் அட்டன் பண்ணுவேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், ஆஹா பெரிய கதை இருக்குது போல அப்போ அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரெக்கார்டட் வாய்ஸ் உள்ளே இருக்குது. அதனால் பெரிய ஸ்டோரி சொல்ல போகிறாங்க போல சிஸ்டரு அப்படின்ட்டு, ஜீவாங்க வாமா கொஞ்சம் இது என்னென்னு கேளுமா அப்படின்றது. அது நிறைய இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ கடவுள் வந்து நம்மளை குறித்து சில காரியங்களை வந்து சொல்லுவார்னா அது ஊழியமாக தான் இருக்கும் போல அநேகமா அப்படின்னு நினச்சிடும். ஊழியமாகவும் இருக்கலாம், என்ன சொல்லுங்கள், அதுவும் இருக்கலாம். ஆனால் அது மட்டுங்கிறது கிடையாது சார். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் ஊழியம் செஞ்சீங்கன்னா என்ன என்ன ஆகும்? அப்போ யார் தான் கேட்பா? இந்த இடத்துல பலவிதமான பொருட்கள் இருக்கிறது. அதனால தான் ஒரு முழுமையான ஒரு காரியத்தை செய்ய முடியுது. மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, கேமரா இருக்குது, சேர்ஸ் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது. அது மாதிரி தான் தேவனுடைய படைப்பில் நம்ம எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. ஆமென். உங்கள் இடத்த யாரும் எடுக்க முடியாது. ஆமென். உங்களுக்காக ஒரு பிளேஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அங்கே தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, அது இங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன் போன வாரம். காமிச்சேன்னா காமிக்கலையா? போன வாரம் வந்தீங்களா ரமேஷ்? என்ன பேசணும்? அவைகளில் நீங்கள் நடக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறாரா? முன் படிச்சோமா படிக்கலையா? ஐயோ ஜீசஸ். அவைகளில் நடக்கும்படி என்ன பண்ணாராம்? முன் ஆயத்தம் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன? எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு ப்ரீ பிளான்டு உங்களை குறித்து அவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட வந்து அப்படி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவரே அதை எனக்கு அறிவிக்கிறார். ஆமென். அவரிடத்திலிருந்து நீங்கள் அதை கேட்க முடியும், அவரிடத்திலிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக சில உறுதிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவைகளெல்லாம் விட அஸ்திபாரமான காரியம் இருக்கும் என்றால் தேவனே அதை உங்களுக்குள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே உறுதிப்பாடுகளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ கவனிங்க, 2 தன்மை சொல்லிட்டேன். என்ன தன்மை? நோக்கத்தோடு படைக்கிறார். வெரி குட். நோக்கத்தை அறிவிக்கிறார். இப்போ கவனிங்க, இப்போ என்ன பேசுகிறோம்? எல்லாவற்றை குறித்த கடவுளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனாலும் ஷார்ட்டாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் படைத்திருப்பதற்கு. உங்களை இருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை இருக்கலாம், அவர் அதை படைத்திருப்பதற்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணங்கள் பாருங்க. முதல் காரணங்கள் ஏன் அவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம். 4 காரணத்தை நான் சொல்கிறேன், வேகமாக எழுதிக்கோங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஏன் உங்களை படபடுப்போட உட்கார வச்சுருக்கணும்? முதல், எல்லாம் சொல்லுங்கள், அனுபவித்தல். டேஞ்சர் அப்படிங்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், அனுபவிக்கிறது. கடவுள் ஏன் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, உங்களை ஏன் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம். எல்லாம் சொல்லுங்கள், என்ஜாய். சரிங்களா? அனுபவிக்கும்படியாக. 2வது காரணம், அபிவிருத்தி செய்யும்படி. எல்லாம் சொல்லுங்க, அனுபவித்தல், அபிவிருத்தி செய்தல். அடுத்தது, அனைவருக்கும் புரோஜனமாக இருக்கும்படி. 3வது, 4வது, அவரின் மகிமைக்காக. இந்த 4 காரணம் எழுதிக்கோங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 என்னது? அனுபவித்தல், அபிவிருத்தி செய்தல், அனைவருக்கும் பயன்படுதல், அவரின் மகிமைக்காக. 4 காலையில் என்ன பேசுனாங்க? அப்படின்ற 4 சரியா? நான் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். ஆதியாகமம் 1க்கு வாங்க. ஆதியாகமம் 1 இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இந்த 1, 2 அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் பிகினிங். எல்லாத்தையும் பொறுத்த ஆரம்பங்களை பற்றி என்ன பண்ணுது, நிறைய பேசுகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பின் வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, வெறும் படைப்பை பற்றி மட்டும் ஆதியாகமம் 1இல் பேசப்படவில்லை, படைப்பின் நோக்கமும் பேசப்படுகிறது. நாம் பொதுவாக எதை படிச்சிடறோம்னா அதிகமாக
படைப்பை பற்றி படிச்சிடறோம். 6ஆம் நாள் படைத்தார், 3ஆம் நாள் படைத்தார், ஆடை படைத்தார், கோழியை படைத்தார், மரங்களை படைத்தார் அப்படின்னு படைப்பை குறித்து நாம் படித்து விடுகிறோம். கரெக்டு, அதை பற்றி படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே தன்னால் வரலப்பா, கடவுள் படைச்சிருக்காருன்னு சொல்லி தரணும். ஏன்னா நீங்கள் அதை மண்டைக்குள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி வெளியில் ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஒன்றும் இல்லைப்பா, பரமண்டங்கள் இருக்கிற பிதா கிடையாது, மரத்தில் இருக்கும் பிதான்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அப்போ அவன் என்ன ஜெபம் பண்ணுவான்? இப்போ நம்ம பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேங்க, அவன் எப்படி ஜெபம் பண்ணணும்? மரத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. அப்படி போயிடுச்சு. ஸோ அதனால் படைப்பை பற்றி படிப்பது நல்லது. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 1 படைப்பை பற்றி மட்டும் வரவில்லை, படைப்பிற்கான நோக்கம். எல்லாம் சொல்லுங்கள், படைப்பிற்கான நோக்கம். த ரீசன் அண்ட் மீனிங், த பர்பஸ். இது வெறும் கிரியேஷனை மட்டும் இல்லை, நோக்கத்தை பற்றியும் அது என்ன பண்ணுது வருது. இப்போ 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 14வது வசனத்திலிருந்து பாருங்கள். 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. பாருங்களேன், உண்டாக்குனது மட்டும் இல்லை, எதுக்காக உண்டாக்குனன்னு சொல்றாரு. கரெக்டா? எதுக்காக உண்டாக்குனாரா? அடையாளங்களுக்காக, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது. அப்ப பாருங்களேன், உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுள் எப்படி அவர் எப்படி ஒர்க் பண்றாரு, அவருடைய நேச்சர் எப்படி இருக்குது. படைக்கிறாரு, படைக்கிறதோட அதை ஏன் படைக்கிறாங்கிறதையும் என்ன பண்ணிட்டே வராரு, சொல்லிக்கிட்டே வராரு. இப்ப கவனிங்க, 15. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு. இப்ப நோக்கத்தை அறிவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16வது வசனம். தேவன் பகலை ஆல பெரிய சுடரும் இரவை ஆல சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். என்ன இங்க நாம் படிக்கிறோம்? இந்த 4 வசனங்களிலையும் வருகிற காரியங்கள் என்ன? அதில் பார்த்தீங்கன்னா என்ன போகிறது? முதல்ல என்ன போகுது? 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லுங்க, அடையாளங்களுக்காக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்கிறது. அடையாளத்துக்காக, அப்புறம் ஒன்றை குறிப்பதற்காக அதை என்ன பண்றாரு, உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நம்மளை குறித்து கூட அப்படி இருக்குது. ஒவ்வொரு படைப்பை குறித்து இது இப்படி இருக்குது. அதனாலதான் இந்த வாசகங்களை எடுத்து என்ன பண்றேன், வாசிக்கிறேன். சில காலகட்டங்களை காட்டும்படி, சில அடையாளங்களை காட்டும்படி, சில குறி, சில 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 காரியங்கள் ஒன்றை வெளிப்படுத்துவதற்காக வேற என்ன பண்றாராம், வைக்கிறாராம். இப்போ இந்த விதத்துல தான் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் வேதத்துல நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். அப்ப கடவுள் எதுக்கு படைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஏன் படைக்கிறாருங்கிறத என்ன பண்றாரு சொல்றார். படைப்பின் நோக்கங்களை அவர் என்ன பண்ணுகிறார், படைத்தவர் அறிவிக்கிறார். அப்ப கவனிங்க, அடையாளம், காலங்கள், அப்புறம் வருஷங்களை குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது. 15வது வசனத்துல என்ன சொல்றாரு, பிரகாசிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, பிரகாசிக்கும்படி. ஆமென். ஆண்டவர் இந்த மங்கி இருக்கிறதுலாம் அவர் பிடிக்கிறது இல்லை. அவர் எப்படி பிடிக்கிறது? அதனால நம்ம இப்படி இருக்கணும். கொஞ்சம் அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி இருக்கிறதே இல்லை பாருங்க. அதாவது பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரகாசமா. எல்லாம் சொல்லுங்க, பிரகாசமா. எப்படி இருக்கணும் நீங்க? பிரகாசிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, பிரகாசிக்கும்படி. இப்ப கவனிங்க, அப்புறம் என்ன சொல்றாரு, தேவன் பகலை ஆல. எல்லாம் சொல்லுங்க, ஆல. ஆமென். சண்டை வந்துடக்கூடாது பாருங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கரெக்டா சொல்றாரு கூப்பிட்டு. நம்ம குடும்பத்திலேயே கூப்பிட்டு சொல்ற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, உனக்கும் ஒரு வேலை இருக்கு, அவளுக்கும் ஒரு வேலை இருக்கு. சூரியன் அப்பா சொல்றாரு, நீ பகல ஆளு. சந்திரன் கூப்பிட்டு சொல்றாரு, நீ இரவு ஆளு. அவர் நம்ம ஆளு. எல்லாம் சொல்லுங்க, ஆளை படைத்தார். ஆமென்.
பாருங்க, குழப்பமே சூரிய குடும்பத்திலே குழப்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா இந்த சூர்யா குடும்பத்தில் குழப்பம் வரும்னு நினைப்பாரா? அதை எப்படிதான் சொல்றோம்? சூரியன் சொல்றாரு பாருங்க, கூப்பிட்டு, இங்க பாரு சூரியன், நீ பகல ஆண்டுக்கோ, இந்த மாமா சந்திரன் இங்க வாங்க. என்னமோ தெரியல, நிலவா நம்ம பெண்களுக்கு ஒப்பிடுறோம், நீ இரவு உனக்கு தான் அப்படின்ட்டு. இது குடும்பத்தில் பல பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா பல காரியங்கள் தீர்ந்து விடும் என்பதை எங்க அப்பா ஏசு அறிவிக்கிறார். போ என்ன சொல்லுங்க, பகலால யாருக்கு என்ன வேலை ரொம்ப கரெக்டா சொல்லித்தராரு. இரவ ஆள கரெக்டா சொல்றாரு. எல்லாருக்குமே ஆள்ற நேரம் இருக்குது. என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆள்ற நேரம் இருக்கு. ஆனா நம்ம நேரம் தவறி ஆண்டிருந்தோம், அதான் பிரச்சனை. அதனாலதான் ஞானம் வேணும். எப்போ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் வெற்றியின் ரகசியம் சொல்றாங்க. அதாவது 3 காரியம், வெற்றிக்கான 3 காரியங்கள் சொல்றேன், நான் வச்சுக்கோங்க. 1, சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான ஒன்றை செய்வதுதான் வெற்றி. ஆனா அந்த 3 ஒண்ணா வர்றதில்லை நிறைய பேருக்கு, அதான் பிரச்சனை. எல்லாம் சொல்லுங்க, சரியான நேரத்தில், சொல்லுங்க, சரியான நேரத்தில் சரியான ஒன்றை சரியான இடத்திலே செய்வது. இந்த 3 நீங்க வச்சு பாருங்க, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, ஓடுறவனுடைய வேகம் போதாது, பிரபல்யம் அடைவதற்கு வித்துவானுடைய அந்த திறமை போதாது, எல்லாத்துக்கும் சமயமும் நேரமும் வாய்க்க வேண்டும். அது கர்த்தராலேயே வருகிறது. விளங்குதா? Right time in the right place. The grace of God, the favor of God, it leads you. Right time in the right place. தேவனுடைய தயவு, தேவனுடைய நடத்துதல் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது என்ன நடக்கும்? சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான ஒன்றை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். இது இது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த உலகத்துல ஜொலிக்கிறாங்க, இதாகுறாங்க. அதே விஷயத்தை தான் ஒருத்தர் பண்ணுவாரு, ஆனா தப்பான நேரத்துல பண்ணிட்டு இருப்பாரு, இல்லைன்னா தப்பான இடத்துல பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா சரியான ஒன்றை சரியான நேரத்தில் சரியான இடத்திலே செய்ய வைப்பதுதான் தேவ ஞானமும் தேவ தயவுமா இருக்கிறது. ஆமென். இதுக்கு நீங்க போராட வேண்டாம், இதுக்கு செய்யறதுக்கு தானே அவர் கூடவே வரங்கிறாரு. உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இப்ப கவனிங்க, என்ன சொல்றாரு? நோக்கங்கள் என்ன பண்றாரு? அறிவிக்கிறார். எதுக்கு? எது எப்போ நீ ஆளணும்னு சொல்றாரு, எப்போ நீ ஆண்டு கொள்ளணும்னு என்ன பண்றாரு அங்க தெளிவாக தெரிவிக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, இப்போ அதே காரியங்கள்ல இப்போ 1வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நாம் வருவோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் எல்லாம் சொல்லுங்க, அவர்கள்லாம் யாரு? ஆண் பெண் மனுக்குலம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், மச்சங்கள்னா என்ன தெரியுது பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். அவருடைய இமேஜ்ல மனுஷனை படைச்சார், உங்களை என்னையும் படைச்சாரு. படைச்சிட்டு என்ன சொல்றாரு? படைப்புக்கான நோக்கத்தை அறிவிக்கிறாரு. என்ன நோக்கம் தெரியுமா? ஆள பிறந்தவனேங்கிறாரு. இல்லைங்கதான் தெரியல. எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு படைச்சாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, ஆள பிறந்தவர்கள். நீங்கள் வெறுமனையாக வாழ பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஆள பிறந்தவர்கள். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கம்யூனிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாததுனால, அந்த நாலேஜில் நம்ம அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகாததுனால என்ன நடக்குது? வாழ்றதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எங்க இருந்து ஆள்றது? அதனாலதான் நான் இங்கு வெறும் வாழும் முறையை பத்தி மட்டும் பேச வரல, ஆளும் முறையை பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறார் என்பதை மட்டும் சொல்ல வரல. அவர் வெறுமனையாய் உங்களை வாழ வைக்கிற தேவன் மட்டுமல்ல, தேவைப்படும் இடங்களிலெல்லாம் உங்களை ஆள வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு இவ்வளவுதான் ரெஸ்பான்ஸா? ஏன்னா நமக்கு வாழுகிற நம்பிக்கையே அந்த அளவுக்கு வரல, அப்புறம் எங்க இருந்து ஆளுகிற நம்பிக்கை வரும்? 2 நம்பிக்கையும் கிறிஸ்து தராருங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:17 கிருபையையும் நீதியையும் பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்றவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறார்கள் எழுதியிருக்கு.
எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில ஆளுக. கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளுக 1000 வருஷ அரசாட்சி இல்ல பிரதர், அங்கதான் ஆளுறது. இப்போ மோடி ஆண்டுட்டு போட்டோம், இப்போ இங்க வேற யாராவது ஆண்டுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவரே ரொம்ப அடிக்கிறாங்க, ஆண்டவரே ரொம்ப உதைக்கிறாங்க, ஆண்டவரேங்க. அதுக்கு தான் சொல்றேன் நீ ஆளு அப்படிங்கிற. ஏன்னா நீ ஏன் ஆளு, அதனால நீ ஆளு. பாலசேகர், யூ ஆர் ப்ரீச்சிங் குட். நானே ஒரு 1000 ரூபாய் ஆஃபரிங் போடலாம் போல எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ மட்டுமல்ல ஆள படைத்திருக்கிறார். ஆனா இது தெரியல பாருங்க, இது அதாவது ஒரு ப்ராடக்ட் அது என்ன வேல்யூன்னு தெரியலன்னு வைங்களேன். இப்போ ஒரு சின்ன பிள்ளை கையில கொண்டு ஏடிஎம் கார்டை கொடுத்தா என்ன பண்ணும், ஒரு 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 கோல்டு ரிங்கை கொடுத்தா என்ன பண்ணும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது எல்லாத்தையும் அது செப்பு சாமானோட இதையும் வச்சிருக்கும். இப்போ இது மாதிரி தான் நாம யாரு என்னன்னு தெரியாதனால கூட்டமா அப்படி உட்கார்ந்துக்கிட்டு சரி நம்மளும் ஒரு பிறவி இப்படி கிடக்கும். ஏன்னா நம்ம மதிப்பை நமக்கு யாரும் என்ன பண்றது இல்லை, சொல்றதே இல்லை. ஆனா உங்களை உண்டாக்கின தேவன் உங்கள் மதிப்பையும் நோக்கத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில அவர் உங்களுக்கு அறிவிக்கிறாரு, நீ வாழ்ந்திருப்பான்னு சொல்றாரு, நீ ஆளுவா என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கட்டாயமா நீ ரூல் பண்ணுவாங்கிறாரு. ஏன்னா அதுக்காகவே உங்களை படைச்சிருக்கிறாரு. அப்போ ரட்சிப்புனா என்ன பிரதர் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் ரட்சிப்புனா என்னன்னு, அந்த நோக்கத்திலிருந்து நாம் விழுந்து விட்டோம். இயேசு வந்து மறுபடியும் தூக்கி அதே நோக்கத்தில் நம்ம வச்சுட்டு போனார். தட் இஸ் சால்வேஷன். சால்வேஷனா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நான் நேற்று போன வாரம் சொன்னேன் இல்லையா, கப்பலில் போயிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து வேற ஒரு ஊருக்கு போக சொன்னார். இவன் வேற ஊருக்கு டிக்கெட் எடுத்து என்ன பண்ணிட்டான், போயிட்டான். கடைசியில் என்ன பண்ணுறது, தப்பான பயணம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பண்ணதான் இங்கேயும் பண்ணியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடாதான்னா என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டான். போகாதன்னு சொன்ன ஊருக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இப்போ காப்பாத்துறதுக்காக ஒரு மீன் வந்தது பாருங்க, அதுதான் நம்ம தலைவர். நடுக்கடலில் விழுந்த நம்மை தூக்கி கரை சேர்க்கும்படியாக வந்த ரட்சகர் அவர்தான் இயேசு. ஆமென். உங்க டெஸ்டினியை மறுபடியும் ரீச் பண்றது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார். ஆமென். அது ஒரு அதிசயம், அது ஒரு மாபெரும் அற்புதம். அதனாலதான் யோனா கதையை பேசும்போது இயேசு சொன்னாரு, மீன் வயிற்றுக்குள்ள யோனா 3 நாள் இருந்த மாதிரி மனுஷகுமாரன் இந்த பூமியில 3 நாள் இருப்பார் அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வராரு, அது ரெஸ்கியூ பண்ணுது, அது காப்பாத்துது, அது வந்து கரை சேர்த்தது போல மனிதன் தன் நோக்கத்திலிருந்து தவறி போனான். மார்க்கம் தப்பின நட்சத்திரம், ஆனால் மறுபடியும் அந்த சூரியன் வந்து நட்சத்திரத்தை சரியாய் வழி நடத்த ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, மனிதர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள், அவனவன் தன் வழியிலே போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்கு நான் இருக்கேன், கடவுள் ஏன் படைச்சிருக்காரு, எதுக்கு மனைவி, எதுக்கு பிள்ளை, எதுக்கு காசு, எதுவுமே அவனுக்கு புரியல. அவனுக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறான். அதை தான் வேதம் பாவம்னு சொல்லுது. பாவம்னு என்ன சொல்லுது, தன் வழியிலே போனான். மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல அவர்கள் இருக்கிறார்கள். வழி காட்ட யாரும் இல்லை, சொல்றதுக்கு யாரும் இல்லை, எப்படியோ அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ என்றைக்கு ஒரு மனிதன் தேவனிடத்துல வரானோ, ரட்சிப்புனா என்ன நடக்குது, அப்படி வழி தப்பி எங்கேயோ போன ஒரு மனுஷனை மறுபடியும் தூக்கி நீ வாழ பிறந்தவன்டா, நீ ஆள பிறந்தவன்டா என்று நோக்கத்தை அறிவித்து அந்த நோக்கத்தில் வாழ சக்தி அளிக்கிற ஒன்றுதான் ரட்சிப்பாக இருக்கிறது. அதுக்காக தான் தேவன் அதை வைத்திருக்கிறார். ஆமென். அப்புறம் தொடர்ந்து ஒரு மனிதன் சபைக்கு வந்து இப்படிப்பட்ட தெய்வீக ஐக்கியங்கள் அவன் இருக்கிறது மூலம் அந்த நோக்கங்கள் அவனுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது, அது வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. பின்பு தனக்காக தேவன் வைத்திருக்கிற தனிப்பட்ட சில நோக்கங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென். நான் பேசுறது the big picture, the whole purpose. அந்த whole purposeல உங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கும், அதை தேவன் உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எத்தனை பேர் விளங்குது? இன்னைக்கு காலையில் என்ன சொன்னேன்? நோக்கத்தோடு படைக்கிறார். அந்த நோக்கத்தை என்ன பண்றாரு, இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவன் விருதா இருக்க எதையும் படைக்கவே இல்லை, எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறார், அந்த நோக்கத்தோடு கூட அதை படைத்திருக்கிறார். இப்போ 4 முக்கியமான நோக்கங்கள் சொன்னேன், ஆனால் அதை பேசுவதற்கு நேரம் தான் இல்லை. அடுத்த வாரம் பேச போறேன். தேவன் உங்களை படைத்த இந்த 4 நோக்கங்களை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நேரத்துக்கு ஆரம்பிச்சு நேரத்துக்கு முடியும். நீங்கள் 8 மணிக்கு வராட்டானா கூட நான் 9 மணிக்கு முடிச்சாயிடணும். ஏன்னா அடுத்தால 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் வருவார்கள். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது இவ்வளோ நேரம் நான் பேசுனது? விளங்குச்சிங்களா? என்ன ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சாமான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. உண்டாக்கியிருக்கா? ஈஸியான பாயிண்ட்டை சொல்லிட்டீங்களே. 2வது பாயிண்ட்
எல்லாவற்றுக்கும் நோக்கம் இருக்கு. சொல்லுங்க. அபிவிருத்திக்காக படைத்திருக்கிறார். சொல்லுங்க. சூப்பர். ஆளுவீங்க அக்கா, சீக்கிரமா ஆளுவீங்க. ஆமென். ஆளும்படியாக படைத்தார். வேற மகிமைக்காக படைத்தார். ஓகே. நிறைய, அதாவது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படிதான் பண்ணணும். இப்போ நீங்க இது எப்படின்னா சொத்து பத்திரம் வாசிக்கிற மாதிரி. எதுக்கு மிஸ் பண்ணாம கேட்கணும்னா, உங்க போர்ஷன் வாசிக்கும் போது நீங்க இல்லாம போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? போன 2 சண்டே வாசித்தேன் நான். இப்போ 3ஆவது சண்டே வாசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சண்டையும் வாசிக்க போறேன். உங்க போர்ஷன் என்னன்னு கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு எடுத்துக்கணும். எஸ், கர்த்தர் இதுக்காக தான் என்னை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா அது வாசிக்கப்படும் போது இங்க ஒருத்தர் சாட்சி இடுவார். அலங்குதான் தெரியல. ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காரு? இங்க பேசப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது எல்லா வார்த்தையும் உங்களுக்கு அறிவுக்குள்ள போகும். ஆனா சிலது மட்டும் இங்க அப்படியே ஒண்ணு பண்ணும். அங்க அந்த ஏரியா தான் உங்களுக்கான ஏரியா. அந்த ஏரியால தான் தேவன் உங்களுக்கு கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். 4 முக்கியமான நோக்கங்கள் சொன்னேன். ஒண்ணு என்னது? அனுபவிக்கிறது. அப்புறம் அபிவிருத்தி செய்வது. அப்புறம் அனைவருக்கும் பயன்படுவது. அப்புறம் அவருடைய மகிமைக்கு. இந்த 4ஐயும் குறித்த வசனங்களையும் விரிவாக்கங்களையும் அடுத்த ஞாயிறு என்ன பண்ணுவோம், பேசுவோம். இப்ப எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். இது ஷார்ட் சர்வீஸ். உங்களுக்கு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. மீல்ஸ் வேணும்னா நாங்கள் 10 மணிக்கே ஆரம்பிப்போம். அடுத்தால ஃபுல் மீல்ஸ் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அங்கே வேற டாபிக் பேசுகிறேன். 3 சர்வீஸ்லேயும் 3 டாபிக் பேசுகிறோம். சிலர் என்ன கேட்காங்க, ஒரு சர்வீஸ்க்கே பேசுறதுக்கு டாபிக் இல்லை அப்படின்ட்டு. 10 ஆரம்பிச்சா கூட பேசுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிடம் உங்க இருதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு காரியத்தை அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி டாடியை நோக்கி பாருங்க. அவர்கிட்ட கேளுங்க, அப்பா, நோக்கத்தின் தேவனே, என் சிருஷ்டிகரே, உம்மிடத்துல நான் வருகிறேன்னு சொல்லுங்க. எஸ், உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அதுதான் தாழ்மை. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். நோ 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 நோ, அது இல்லை. அப்படி என்ன நீங்க உண்டாக்கல. இந்த பூமியில அவருடைய நோக்கத்தை செய்ய நீங்க அவருக்கு தேவை. அப்படி கடவுளே அப்படிதான் சொல்றாரு. இப்ப நீ இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார். நீங்க இதே வார்த்தையை அவரப்பா சொல்லுங்க, நீர் இல்லாமலும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாம வர்ற வெற்றியை கூட நான் வெற்றியா நினைக்கவே இல்லை ஆண்டவரே. அதை ஒரு மேன்மையாவே நான் நினைக்கல. வித்தவுட் யூ, நீங்க இல்லாம எல்லாமே வெறுமை ஆண்டவரே. நீங்க இருக்கும் பொழுது எல்லாமே அருமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெறும் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, அவர் சிநேகிதராக இருக்கிறார். உங்களோடு நட்பு கொள்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு உறவு கொள்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். உங்களை படைப்பதற்கு முன்பாகவே, உங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே உங்களை ஏன் படைத்தார், எதற்காக நீங்கள் என்கிற நோக்கத்தோடு கூட அவர்கள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவரிடத்துக்கு நேராக திரும்புங்கள். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது தேசத்தில் நலமானதை புசிப்பீர்கள்னு சொன்னாரு. இந்த உலகத்துல எது சிறந்ததோ அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரோடு பேசுங்கள். அவரோடு உங்கள் இருதயத்தை திறந்து அவருக்கு கொடுங்கள். உங்கள் பலவீனத்தை அவர் பலனாக மாற்றுவார். உங்களை ஒதுக்க மாட்டார். நோக்கம் தப்பி நீங்கள் போயிருந்தாலும், நோக்கத்திலிருந்து விலகி நீங்க போயிருந்தாலும், உங்களை ரட்சிப்பதுதான் அவருடைய நோக்கமே அன்றி உங்களை கடலில் மூழ்கடிப்பது அல்ல. உங்களை காப்பாற்றுவார், மீண்டும் உங்களை தூக்குவார், தப்பி செல்லும் போக்கை அவர் உண்டாக்குவார். God is a God of redeemer. ஒரு மீட்பராய் அவர் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, உங்களை மீட்கிறவராக அவர் இருக்கிறார். மீட்டுக் கொள்வார். எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். எல்லா காயங்களிலிருந்து உங்களுக்கு குணத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுது அவரிடத்திலே தொடர்பில் இருக்கிற, அவரோடு அந்த கனெக்ஷன்ல வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ வாழ்வு உண்டாக்கும்படியாய் வந்தேன் என்று சொன்னார், வாழ வைக்கும்படியாய் வந்தேன் என்று சொன்னார். தன் சீசர்களை பார்த்து சொன்னாரு, இப்பொழுது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னார். இயேசு 2 காரியங்களை
குறிப்பாக செய்திருக்கிறார். வாழ்வு வாழ வைப்பது மாத்திரமல்ல, ஆள வைக்கிற காரியங்களுக்கான காரியங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் அதற்கான ஒரு அபிஷேகத்தை, அதற்கான ஒரு பலனை, அதற்கான ஒரு தயவை, அதற்கான ஒரு கிருபைகள் உங்க வாழ்க்கையில உண்டாகும்படிக்காக நான் பேசுகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்வு உண்டாவதாக நான் பேசுகிறேன். Daddy, I speak life, each everyone life, Daddy. ஒவ்வொருடைய வாழ்விலும் நான் ஜீவனை பேசுகிறேன், ஜீவனை கட்டவிழ்க்கிறேன் இந்த இடத்துல. Let them flow in Jesus mighty name. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, மனதிலே, சிந்தனையிலே ஒரு புதுரகமான ஜீவன் அவர்களுக்கு உண்டாவதாக, ஒரு புதுரகமான வாழ்வு அவர்களுக்கு உண்டாவதாக, ஒரு புதுரகமான ஜீவன் வந்து அவர்கள் வாழ்வை நிரப்புவதாக நான் பேசுகிறேன். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதை செய்கிறீர், உமக்கு நன்றி. இதை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. அல்லேலூயா. சிலரை ஆள வைக்கும்படியாக, உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கும்படியாக அழைக்கிறீர். சிலரை பகலை ஆள, சிலரை இரவை ஆள, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுகையை வைத்திருக்கிறீர். அப்பா, ஆளுகைகள் வெளிப்படுவதாக, லீடர்ஷிப் கெப்பாசிட்டிஸ் அன்லாக் பண்ணப்படுவதாக. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய பொட்டன்ஷியலை நான் அன்லாக் பண்ணுகிறேன். I unlock the potential in Jesus mighty name. இதுவரை வெளிப்படாத திறமைகள், இதுவரை வெளிப்படாத வியாபார வாய்ப்புகள், இதுவரை வெளிப்படாத பொறுப்புகளும் பதவிகளும் ஞானங்களும் உயர்வுகளும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்காக நான் பேசுகிறேன். I release in this place, I unlock in this place. Hallelujah. ஆளுகிற ஒரு அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஜீவனை நான் பேசுகிறேன். இனி இவர்கள் எதற்கும் அடிமைப்பட்டு இருக்க கூடாது, எல்லாவற்றையும் ஆள்வார்களாக, எல்லாவற்றையும் ஆழ்வார்களாக. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise you Father. Hallelujah. சபை எழுந்து ஆளுகை செய்யட்டும் இந்த சமூகத்தை, இந்த சமூகத்தை ஆளுகிறவர்களா எங்களை வைத்திருக்கிறீரப்பா. Thank you Holy Spirit. இந்த anointing நாங்க வரவேற்கிறோம். ஓ, இந்த அபிஷேகத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற எல்லாருடைய தலை மீதும் நாங்கள் ஊற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. கர்த்தரை செய்கிறீர், உமக்கு நன்றி. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா துதிகளையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். praise God. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. the purpose of giving, கொடுத்தலுக்கான நிறைய நோக்கங்கள் இருக்கிறது, அதை நாம் பேசுவோம். முக்கியமாக ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். God is a giver. Amen. அந்த அதே சாயல்ல தான் நம்மளை படைச்சிருக்கிறார். இந்த பூமியில எல்லாமே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. கடவுளுடைய அனைத்து படைப்புகளும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கொடுத்தலை சுருக்கி கொண்ட ஒரு படைப்பு யாருன்னா மனுஷன் தான். அதனாலதான் அவனுக்கு அதை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் தன் குமாரனை கொடுத்தார். அதை பார்க்கும்போது தான் இவனுக்குள்ள இருக்கிற சுயநலம், இவனுக்குள்ள இருக்கிற அந்த கிரீடு எல்லாமே உடையுது. ஓஹோ, கொடுத்தல் என்பது விதைத்தல், பெருக்கத்துக்கு வழி அப்படிங்கிற வெளிச்சம் அவனுக்கு கிடைக்குது. ஆமென். கடவுள் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்துப்பாருன்னா நீங்க அதை ஆப்ரேட் பண்ணலாம், அதை செய்யலாம். உங்கள் வருமானத்தில் முதல் பாகங்களை செலுத்தலாம், உங்கள் இருதயத்திலிருந்து நீங்க கொடுக்கலாம், நன்றியோடு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா சபைக்கு போனா எதையோ ஒன்று காணிக்கணும் கொடுக்கணுமாமன் மட்டும் கொடுத்துடாதீங்க. அது வந்து புரியாம ஏதோ ஒன்று பண்றது, அப்படி செய்யாதீங்க. அது என்னன்னு அறிந்து அதை செய்யுங்கள். அது ஆசீர்வாதமான காரியம். உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்து நன்றியோடு இதை நான் உமக்கு என்ன பண்ணுகிறேன், செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நீரே எனக்கு பலனை கொடுத்து, ஆகையால் நன்றி உணர்வோடு இதை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கிறவங்களுடைய கரங்கள் பெருகும்படியாய் விசுவாசியுங்கள். கடனிலிருந்து வெளியே வருவதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அநேகருக்கு வாரி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செழுமைக்கு மேல் செழுமையை கட்டளையிடுவார் என்ற விசுவாசத்தோடு நாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் பாடுவோம். DVD, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04624950 மற்றும் 9578204750.